தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தல் விஜய் கனவு கலைந்தது. இடைத்தேர்தல் விஜய் கனவு கலைந்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஜோசப் விஜய் தான் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜினாமா செய்தார். 107 தொகுதிகள், பெரும்பான்மைக்கு 11 தொகுதிகள் குறைவாக இருந்தன. திமுக கூட்டணி கட்சிகள் தோழமையுடன் ஆதரவுடன் மே 10ஆம் தேதி மைனாரிட்டி அரசு அமைத்தார் ஜோசப் விஜய். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேரை விலைக்கு வாங்கினார். மேலும் பலரை விலை பேசி வருகின்றார். 12 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரவழைத்து, செயற்கையாக இடைத்தேர்தல் வரவைத்து, இடைத்தேர்தல் மூலமாக பெரும்பான்மை பெற்றுவிடலாம், நிம்மதியாக 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யலாம் என்று கனவு கண்டார். ஆனால் குதிரை பேரம் நடந்ததாக கூறி தேர்தல் நடத்தக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். 5 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த தடை விதிக்கப்பட்டது. தற்பொழுது சற்று முன் ஒரு செய்தி வந்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்துவதற்கான தடையை ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரை தள்ளி வைத்துள்ளது. ஆக ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரை 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த முடியாது. இடைத்தேர்தலை சீக்கிரம் நடத்தலாம், சீக்கிரம் பெரும்பான்மை பெற்று நிம்மதியாக ஆட்சி செய்யலாம் என்று கனவு கண்டார் ஜோசப் விஜய். ஜோசப் விஜயின் கனவு கலைந்துள்ளது. இடைத்தேர்தல் நடக்கும் தேதி தள்ளி போவதால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் ராஜினாமா செய்யும் முடிவை ஒத்தி வைத்துள்ளனர்.